Hi friends, welcome to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆனியன் பக்கோடா. ஒரு ஈவினிங் ஸ்நாக். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப் வந்து கடலை மாவு, 3/4 கப் வந்து அரிசி மாவு வச்சிருக்கேன். இதில் வந்து பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை 3 ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து இதே மாதிரியே போட்டுக்கோங்க, பேஸ்ட் போட வேண்டாம். இதில் வந்து 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டிஷ் பிணையறதுக்கு வந்து தண்ணி. இப்போது மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மிக்சிங் பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன்ஸ் சேர்த்துடலாம். கடலை மாவு, ஆனியன்ஸ் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அரிசி மாவு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வரமிளகாத்தூள், காரத்துக்கு சும்மா கொஞ்சம் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா அமுத்தி பிணைஞ்சிக்கலாம். அந்த வெங்காயத்துலேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நம்ம இப்போவே நம்ம தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் மாவு. இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி அமுத்தி பிணையணும். நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி சூடும், அதனால் பத்திரம். அந்த சூடு பண்ண எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம பக்கோடா போட போகும்போது தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. தண்ணி வந்து லேசாக அப்படி தொளிச்சு பிணைஞ்சிக்கலாம், அப்படியே ஊற்றிடக்கூடாது மொத்தமாக. இப்போ மாவு வந்து பிணைஞ்சாச்சு, எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. எடுத்து இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானோன்னா இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க, ஏன்னா அப்புறம் சீக்கிரம் கரிஞ்சிரும், அப்புறம் உள்ளே வேகாமல் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சாஃப்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு டிஷ்யூவில் எடுத்து வச்சிட்றேன். நம்ம சைஸு நம்ம இஷ்டம்தான், நம்ம சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம், பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்குங்க. பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது, இல்லைனா நல்லா மழை பெய்யும் போது நல்லா சூடாக சாப்பிட்டா. கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து மாவு சீக்கிரம் வந்துடும், உள்ளே வெங்காயம் வேகாமல் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் லேட்டாகும் வேகறதுக்கு, கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அது பக்கோடாங்கிறனால பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. இப்போது பிளேட்டிங் பண்ணியாச்சு. நல்லா சூடான மொறுன்னு இருக்கிற பக்கோடா சூடான காஃபியோட எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரெடிங்க. நீங்களும் பண்ணி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then stay blessed and be happy always. Thank you.